ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாஸ்டர்னு நான் உங்கள் மாஸ். நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வெங்காயம் தக்காளி போட்டு கொட்டையெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி அதில் மசாஜ் பண்ணி இதை கலக்கி தண்ணி ஊற்றி எண்ணெயை நல்லா கலக்கி கொஞ்ச நாள் முடிச்சு தண்ணியெலாம் ஊற்றி உடனே புக்கை ரெடி ஆன உடனே கொஞ்ச நேரத்தில் இருக்கும். அப்படியே மிஷின் இது திறந்து அதை எடுத்து அங்கே வச்சுட்டு உடனே இது எடுத்து மறுபடியும் மாற்றிட்டு எடுத்து மாவு கொட்டிட்டு அது நிறைய மாவு கொட்டிட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். இந்த ஒரு மாவு எடுத்துக்கணும். மாற்றுக்கணே இப்படி எல்லா மாவையும் எடுத்து ஊற்றிட்டு அங்கே போய் இப்படிலாம் போட்டு அதில் எண்ணெயெலாம் ஊற்றி நல்ல எண்ணெயை ஊற்றி இது மூடிட்டு அதை போட்டோடனே அது போட்டு சுற்றி அப்படி சுற்றிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா தண்ணி எடுத்து இப்படி கொஞ்சம் நிப்பாட்டிடும். தண்ணி எடுத்து அந்த ஓட்டுக்குள்ளே ஊற்றோடனே தண்ணிக்குள்ளே போய் அப்படியே மணி அரைக்க வச்சிடும். அரைச்சோடனே கொஞ்சம் நேரத்தை ஆகும். அப்போ அரைச்சோடனே போகலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதை அப்படியே அரைச்சிட்டே இருக்கும். அரைச்சோடனே கொஞ்சம் நேரத்தை இப்படியே இருக்கும். அப்போ தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நிப்பாடு மாதிரி இருக்கும். அப்படியே போடும். டப்புன்னு அடிக்கும். ஒரு மாவு பெருசாக ஆகும். பெருசாக ஆகணுன்னே 10 நிமிஷம் இருக்கும். அது மாவு பெருசாகவும் இல்லைன்னா கீழே கொட்டிடணும். அதுக்குதான் இப்படி பண்ணாங்க. பண்ணோடனே நல்லா இப்படி சுற்றிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாவாயிடும். அதனால் எல்லாம் சுற்றோடனே அது கொஞ்சம் எடுத்துட்டோம். எடுத்தோடனே அந்த மாவை எடுத்து இப்படி காமிச்சிட்டு அப்படியே அந்த குக்கரை எடுத்து விசில் அடிக்கும். விசில் அடிக்கோடனே 10 நிமிஷம் விசில் அடிக்கும். அடித்தோடனே மறுபடியும் விசில் அடிக்கும். 10 நிமிஷம் விசில் அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ முடியும். விசில் அடித்தோடனே வெங்காயம் வெட்டி எண்ணெயெலாம் ஊற்றி அந்த சட்டியில் ஊற்றோடனே எல்லாம் பண்ணிவிட்டு எண்ணெயெலாம் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினோடனே சூடாகும். வெங்காயம் போட்டு எல்லா வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் நிப்பாட்டும். அப்போ அம்மா வருவா. பண்ணோடனே நல்லா இது பண்ணிக்கணும். கரண்டி வச்சு பண்ணிட்டோடனே அப்படி நிப்பாட்டி எல்லாம் போட்டு கலக்கணும். அப்படியே போகும்போது தக்காளி ஊற்றணும். தக்காளியை வெங்காயத்துக்குள்ளே போடணும். இஞ்சி போட்டு காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு இதெல்லாம் இப்படி செஞ்சுக்கணும். செஞ்ச பிறகு எல்லாம் பண்ணி நல்ல வெங்காயம் இப்படி பண்ணிக்கணும். தக்காளிலாம் போட்டு இது பண்ணிக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டு மடி வச்சு உப்பு போட்டு பூக்கு எடுத்து அது கொட்டையெல்லாம் போட்டு முன்னாடி ஒரு வெங்காயம் மாதிரி தெரியும். கொட்டி எடுத்து பார்ப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்க. எடுத்து அங்கே வச்சுட்டு பிச்சு மாதிரி பார்ப்பாங்க. மற்றவனே அதில் போட்டுப்பாங்க. எல்லா கொட்டையும் எடுத்து பார்த்து கிண்டிட்டு இது என்னவா மசாலா பொடி போட்டு
கிண்டிக்கணும். கிண்டிக்கணுன்னே நல்லா கிண்டி நம்ம எது செய்யணும்னா அது மாதிரி கிண்டிக்கணும். கிண்டிக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம். கிண்டிட்டு அப்படியே வச்சுருவோம். வச்ச உடனே மடிக்கிடுவோம். கிண்டிட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சு நிப்பாட்டி அந்த உப்பு கொண்டு நிறைய போட்டு அதை நல்லா இது பண்ணி புழுப்புக்களை போட்டு எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா போட்டுட்டு காலியாகலையும் போடணும். போட்டு நமக்கு இது அதை முடிக்கணும். முடிக்கவும் செய்யணும். அப்படியே அரைக்கும். அரைச்சோடனே கொஞ்சம் நேரத்தை அரைக்கும். அதை ஆஃப் பண்ணிடணும். அதை ஆஃப் பண்ணோடனே அந்த இதையும் எடுத்து பார்த்துட்டு நம்ம இது அரிஞ்சிட்டு நல்லா அப்போ அந்தோடனே எண்ணெயெலாம் அதை ஊற்றி அந்த தட்டை எடுத்து நிறைய எண்ணெய் ஊற்றினே போட சொல்லி ஒரு இதை எடுத்து அதில் போட்டுட்டு இதெல்லாம் போட்டு பொடியெலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோடனே எல்லாம் சின்னதாக இருக்கும். எல்லாம் பண்ணினா சின்னதாக இருக்கும். பார்க்கவே முடியாது. காலிஃப்ளவர் இது தட்டு நிறைய இருக்குல்ல, அதை தட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் இருக்கணும். இதோடனே கொஞ்ச நேரத்தில் அப்படி வெடிக்கும் பால் மாதிரி. அப்படி என்னன்னா இது பண்ணும்ல, எடுத்து தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றிட்டாங்க. ஊற்ற உடனே நல்லா கலக்கி மறுபடியும் இந்த இது எடுத்து தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அப்படியே கலக்கிடுவாங்க. கலக்கிட்டோடனே அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கலக்கிக்கணும். கலக்கிட்டோடனே விட்டுரும். அந்த தண்ணி எடுத்துடணும். எடுத்தோடனே இந்த புக்கில் தண்ணி கொட்டி வேஸ்ட் பண்ணுங்க. இந்த அங்கே ஒரு பெல்லுக்கும் அது டிக்குன்னு இருக்குங்க. எங்கள் இடம் உங்கள் வீட்டுக்கு வரும். வேக வச்சு காசு போடணும். அப்போ குழம்பு தட்டிட்டு அப்போ கொட்டை எடுத்து அதில் போட்டுட்டு அந்த குழம்புல இன்னும் கொட்டை இருக்கும். அதை எடுத்து போடணும். கொட்டையை போட்டுட்டு அப்படியே ஒரு கொட்டையை போட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு கிண்டிடணும். கிண்டிய உடனே கொஞ்ச நேரம் கரண்டி வச்சிடணும். வச்சோடனே உப்பு போடணும். உப்பு போட்டு கிண்டணும். அது கொஞ்சம் வைக்கணும். வச்சோடனே மூடிடணும். அது குழம்பு மேலே கரண்டி வச்சு அப்படியே சூடாக எடுத்து நல்லா கிண்டிடுவாங்க. கிண்டியோடனே நல்லா ஆயிடும். அவ்வளோதான். சீரான வட்டர் ஃபிஷ் மசாலா ரெடி. வேஸ்ட் பண்ணுங்க. இந்த அங்கே ஒரு பெல்லுக்கும் அது டிக்குன்னு இருக்குங்க. எங்கள் இடம் உங்கள் வீட்டுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.